வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, எம்பிரியாலஜியில் ஒரு ஆண் கேமிட்டோஃபைட்டோடைய ஃபார்மேஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு எபிசோட என்ன பார்க்க போகிறோம்னா, பெண் ஃபைட்டோடைய அந்த ஃபார்மேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு பிளான்ட்டில் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைகள் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும். ஏன்னா இந்த ரெண்டு நிலைகளில் மட்டும்தான் உங்களுக்கு ஒற்றைத்தன்மையுடைய ஒரு பெண் பெண் உறுப்புக்கான அந்த சூழ் அமைப்பும், அதே நேரத்தில் ஆண் உறுப்பு என்று அழைக்கக்கூடிய அந்த மகரந்தத்தாழ் போலன் கிரைன்ஸோடைய உற்பத்தியும் நடைபெறும். அப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்று அழைக்கக்கூடிய இரட்டை பிணைதல்ன்ற ஒரு நிகழ்வு நடைபெறதா இருக்கும். ஸோ பெண் இனப்பெருக்க பகுதி அல்லது சூலக வட்டம். இப்போ இந்த சூலக வட்டம் என்பது பெண் இனப்பெருக்க உறுப்பாக கருதப்படுகிறது. இதோடைய பகுதிகள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, ஒரு ஜென்ரலா ஒரு பிஸ்டில் எடுத்துட்டா, ஒரு பிஸ்டில் அப்படி இல்லைன்னா கார்பல்னு சொன்னோம்னா, அதுக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஓவரி, டைல் அண்ட் ஸ்டிக்மான்னு சொல்றோம். அதுவே நம்ம தமிழ்ல சொல்லும் போது சூலக அலகு, சூலக பை, சூலகத்தண்டு, சூலக முடி என்ற மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த சூலக அலகு நம்ம யாரை சொல்றோம்னா பிஸ்டில தான் சொல்றோம். சூலக இலையிலிருந்து பெறப்படுகிறது. இந்த சூலக அலகு என்பது சூலக இலையிலிருந்து பெறப்படக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, சூலக இலையிலிருந்து வரக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு கேள்வி கேட்டால் சூல் அலகு, அதாவது பிஸ்டில். சூலக முடி எதுக்காக இருக்குன்னா, அதான் நம்ம ஸ்டிக்மான்னு சொல்றோம். இந்த ஸ்டிக்மா பகுதியில் தான் உங்களுக்கு அந்த போலன் கிரைன்ஸ் மகரந்த துகள்கள் உங்களுக்கு சென்றடையும். அதாவது அது அந்த இடத்துல தான் அது பரப்பப்படும். ஏன்னா அந்த ஸ்டிக்மா ரீஜன் என்று அழைக்கக்கூடிய அந்த சூலக முடி பகுதியில மகரந்த துகள் சென்று அடைந்த உடனே அடுத்த நிலை என்னன்னா, அந்த மகரந்த துகள்கள் ஜெர்மினேட் ஆகணும். அதாவது முளைத்தலை ஏற்படுத்தணும். இந்த மகரந்த குழாய் முளைத்தல் மூலமாக தான் உங்களுக்கு அந்த மேல் கேமெட்டோஃபைட் உள்ள என்ட்ரி ஆகும். ஸோ இது வரைக்கும் அந்த மகரந்த துகளை இரண்டு நிலைகள செல்கள் தான் இருக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் செல்னு சொல்லுவோம். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் செல். இந்த வெஜிடேட்டிவ் செல் உங்களுக்கு டிவைட் ஆகாது. அதோட நியூக்ளியஸ் உட்கரு. ஆனால் இந்த ஜெனரேட்டிவ் செல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த செல்லுடைய உட்கரு மட்டும் தான் பகுப்படைந்து இரண்டு ஆண் கேமெட்டுகளை உருவாக்கத்திற்கு நடைபெறும். அப்போ இந்த நிலை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு பெண் இனப்பெருக்க பகுதி என்பது சூலக வட்டத்தை குறிக்கும். இந்த சூலக வட்டமானது மூன்று பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அந்த மூன்று பகுதிகள் என்னன்னு பார்க்கும்போது சூலகப்பை, சூலகத்தண்டு, சூலக முடி. இந்த சூலக முடி பகுதியில தான் உங்களுக்கு அந்த மகரந்தத்துக்குள்ள ஏற்கும் பகுதியாக இருக்கும். அதாவது ஏற்கும் பரப்பாக கருதப்படக்கூடிய ஒரு சூலக வட்ட பகுதி சூலக முடியாகும். Female reproductive part, gynoecium. The gynoecium represents the female reproductive part of the flower. The word gynoecium represents one or more pistils of a flower. The word pistil refers to the ovaries, style and stigma. A pistil is derived from a carpel. That means the pistil is also known as carpel. The word ovary represents the part of the pistil which contains the ovules. The stigma serves as landing platform for pollen grains. So the pollen grains are transfer on the surface of the stigma. After that only the pollen grains start to germinate the tubes. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு சூலக வட்டத்துடைய ஒரு பொதுவான ஒரு அமைப்பை பற்றி பார்த்துருந்தோம். சூலக முடிக்கு கீழாக காணப்படும் நீண்ட மெல்லிய பகுதி தான் சூலகத்தண்டு என்று அழைக்கப்படுகிறது. அப்போது ஒரு ஓவரியிலிருந்து நீட்சி அடைந்த ஒரு பகுதி தான் உங்களுக்கு அந்த சூலகத்தண்டு. அந்த ஓவரியிலிருந்து அதாவது சூலக பையிலிருந்து நீட்சி அடைந்த அந்த சூலக தண்டானது மேல் நோக்கி வளர்ந்து அதோடைய முனைப்பகுதியில் சிறு இறகுகள் போன்ற ஒரு பரப்பை விரிவடைய செய்யும். இப்போ அந்த பரப்பு விரிவடை செய்யக்கூடிய இடத்திற்கு தான் நம்ம சூலக முடின்னு சொல்கிறோம். கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஒரு சூலக முடி உங்களுக்கு தடிமனா இருக்குமா இல்லை மெல்லியதாக இருக்குமானா, மெல்லிய பகுதியாக இருக்கக்கூடியது சூலகத்தண்டு, சிறிது தடித்து காணப்படுவது சூலக முடியாகும். அப்போது சூலக அலகின் பருத்த அடிப்பகுதி சூலகமாக கருதப்படுகிறது. அப்போது எந்த இடத்துல தடித்து இருக்கிறதோ அந்த பகுதி நம்ம சொல்லக்கூடியதான் சூலகம். சூலொட்டு திசு, அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியூல் பார்த்தீங்கன்னா எதோட இணைக்கப்பட்டிருக்கும் அல்லது அட்டாச்சாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஓவரியோட வால்ல இணைக்கப்பட்டுள்ளோம். அப்போ ஒவ்வொரு ஓவியூலுமே சூல்களுமே சூலக அறையினுள், அதாவது ஓவரி வால்குள்ளே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஓவியூலுமே ஒரு பிளசண்டாவோட இணைக்கப்பட்டிருக்கும், சூல் ஒட்டு திசுவோட இணைக்கப்பட்டிருக்கும். இது கேள்வியாக கேட்கப்படும். ஒரு சூலானது சூல் ஒட்டு திசுவோட இணைக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஆம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சூலக அறைகள் என்பது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும். அதாவது ஒரு சூலக பைக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளையுமே நம்ம கொடுக்குற பெயர் தான் சூலக அறைகள். ஒவ்வொரு சூலக அறைகளுமே உங்களுக்கு சூல்கள் இருக்கும். இப்போ
பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, சில சூலூட்டு திசு வந்து பார்க்கும்பொழுது 2 அறைகளை கொண்டு இருக்கும். சில கொ சூலூட்டு திசுல வந்து பார்த்தீங்கன்னா, 5 அறைகளை கொண்டிருக்கும். அந்த மாதிரி சில நேரங்கள்ல ஃப்ரீ சென்ட்ரல் அதாவது அந்த சூலத்தோடைய அதோடைய உறையில இணைக்கப்படாமல் தனித்தே ஒரு மைய பகுதியில காணப்படும். இந்த மாரி வெவ்வேறு அமைப்புல வந்து இந்த சூலூட்டு திசுவானது காணப்படும். அப்போ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மலர் தோற்றுவின முக்கிய காரணமா இருக்கக்கூடியதுன்னா ஆக்கு திசுக்கள் தான். ஏன்னா, ஆக்கு திசுக்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு திசுவா கருதப்படுகிறது. ஏன்னா, அதுதான் தொடர்ச்சியான பகுப்படைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். தட் இஸ் மெரிஸ்டெமடிக் டிஷ்யூஸ் தான் நம்ம ஆக்கு திசுக்கள் என்று அழைக்கின்றோம். இந்த மெரிஸ்டெமடிக் டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ச்சியாக பகுப்படையுது. ஆக்கத்திற்கு தொடர்ச்சியா பகுப்படைந்து சிறிய காம்பு போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கும். இந்த காம்பு பகுதியிலிருந்து உருவாகிறது தான் இந்த சூலக அலகு என்று அழைக்கப்படுகிறது. சூலகத்தின் அடிப்பகுதி வீங்கிய பகுதியாக இருக்கும். சூலகள் நஞ்சு கொடியின் அண்டகத்தின் உள்ளே சூல் அமைப்பை கொண்டதாக இருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு சூலானது எப்படி இருக்கும்னு பார்க்கும்பொழுது, அதோட அமைப்பு ரீதியாக அதோடைய ஓவரி வால்க்குள்ள தான் உங்களுக்கு அந்த ஓவியூல் அது இருக்கும். அந்த ஓவியூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது எம்ப்ரியோ சாக்ன்னு நம்ம சொல்றோம். அந்த ஓவியூல் தான் நம்ம வந்து எம்ப்ரியோ சாக்ன்னு சொல்றோம். இந்த எம்ப்ரியோ சாக்ல வந்து உங்களுக்கு 8 நிலைகள் இருக்கக்கூடிய அதாவது 7 செல்ட் 8 நியூக்ளியர் கண்டிஷன் 7 செல்களை உள்ளடக்கிய 8 உட்கருகளை கொண்ட நிலையில காணப்படும். அப்போ சூலகம் ஒரு மலர எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சூலக வட்டம். அதாவது சூலகம் மலரின் வளரும் முனையில இருந்து ஆக்கு திசுக்களின் சிறிய பாப்புலேட் வளர்ச்சியாக தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. The style is an elongated slender part beneath the stigma. The basal swollen part of the pistil is the ovary. The ovules are present inside the ovary cavity that is called locule on the placenta. So you have to remember the ovules are present inside the ovary cavity. The ovary cavity also called as locule on the placenta. Gynoecium that is carpel arrays is a small papillate outgrowth of meristematic tissue. It's very important. The meristematic tissue undergoes the continuous division and forms a pistil. From the pistil, growing tip of the floral primordium will arise. ஸோ இப்போ என்னன்னா ஒரு சூலக வட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எந்த பகுதி உங்களுக்கு துரிதமாக வேகமாக வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சூலகம் தான் ரொம்ப வேகமாக வளரக்கூடியதாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக சூலகத்தண்டு மற்றும் சூல முடியும் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிலம் அது வேறுபடுகிறது. நம்மளே அந்த டயக்ராம் இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு கீழ்ப்பகுதியான சூலகம் வந்து நல்லா பருத்து காணப்படுகிறது. அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த சூலகத்தண்டு மெல்லியதாகவும் அதே நேரத்தில் நீண்டும் காணப்படுகிறது. அதற்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த சூலக முடி பார்க்கும் பொழுது ரொம்ப சிறிதாகவும் ஒரு இதழ் போன்ற அமைப்புல விரிந்தும் காணப்படுகிறது. அப்போ ஒரே பேப்புலர் திசுலேருந்து உருவானாலும் கூட அவை வளர்ச்சியடையும் போது வெவ்வேறு வேறுபாடுடைய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சூலக பிஸ்டிலுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய தேவையை பொறுத்து அதோடைய நீட்சி காணப்படும். ஏன்னா ஒரு போலன்டிவ் ஃபார்மேஷனுக்கு வந்து இட் டேக்ஸ் சம் டைம். அப்போனா அந்த சூலக தண்டானது கொஞ்சம் நீட்சி அடைந்து இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த டைம் டியூரேஷன் வந்து ப்ராப்பராக இருக்க முடியும். ஸோ அதனாலேயும் அந்த அமைப்பு ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த சூலக தண்டானது நீண்டு காணப்படும். சூலொட்டு திசுவிலிருந்து சூல்கள் அல்லது பெருவித்துகள் தோன்றுகின்றன. இந்த ஓவியம் நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதுலேருந்து வரக்கூடியது தான் மெகாஸ்போர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய பெருவித்துக்கள். அப்போது நம்ம ஜென்ரலாக ஒரு சூலகம் இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை நம்ம எடுத்துக்கணும்னா நெல் மா எல்லாம் ஒரு சூலகம் கொண்டது. அதே பல சூலகம் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி தர்பூசணி ஆர்கிட்ஸ் இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல சூளை கொண்ட தாவரமாகும். உங்களுக்கு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஒரு சூல் அமைப்பு கொண்ட தாவரம் எது, பல சூல்களை கொண்ட தாவரத்துக்கான உதாரணம் இதுதான் உங்களுக்கு கேள்வியாக கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி the growth of the pistil it's start from the ovary and moves to the style and stigma. In style and stigma they shows the differentiated structure. The ovules also called as megasporangia arise from the placenta. The number of ovules in an ovary may be one, for example paddy, mango, wheat, or many. The number of ovules are many, for example papaya, watermelon and orchids. ஸோ ஒன்று அல்லது 2 சூழல்களை கொண்ட பாதுகாப்பாக சூழப்பட்ட சூழ் வந்து பெருவித்தகம் என்று அறியப்படுகிறது. அப்போ ஒரு சூலக உரையால் மூடப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு பெருவித்தகம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா சூழ் பெருவித்தகம் என்று அழைக்கப்படுன்னு சொன்னேன். இந்த மெகாஸ்போர்ஸ் தான் உங்களுக்கு எம்ப்ரியோ சேக்கா டெவலப் ஆகின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு முதிர்ந்த சூழ் ஒரு காம்பையும்
உடலையும் கொண்டிருக்கும். அப்போ அடிப்பகுதியில் வந்து பார்க்கும்போது சூழ்களை சூழோடு திசுவால் இணைக்கப்படுகிறத பார்க்குறோம். சூலக்காம்பு சூழின் உடலோடு இணையும் பகுதிக்கு சூழ் தழும்பு அதாவது ஹைலம் என்று அழைக்கப்படுகிறது. என்னன்னா சூழ் தழும்பை தான் நம்ம ஆங்கிலத்தில் ஹைலம் சொல்கிறோம். அப்போ ஒரு சூழ் காம்பானது சூழின் உடலோடு இணைக்கப்பட்டுள்ள அந்த பகுதிக்கு சூழ் தழும்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் மெகாஸ்பொராஞ்சியம். The ovule is also called megasporangium and is protected by one or two covering called integuments. So female gametophyte or ovule, that means the ovule is also, it's a part of the embryo cell, the part of the female gametophyte. A mature ovule consists of a stalk and a body. So they ask question what is present in the mature ovule. A mature consists of a stalk and the body. The stalk, that is, which is a very major part of that formation of the rest of the ovule structure. The stalk also called as funicles. This is a question they ask you. The stalk or the funicles, also called as funicle, is present at the base and it attached to the ovule to the placenta. The way the placenta, the question they will ask you, at the base of the funicle, which part is attached? That is placenta part is attached. So stalk is called funicle. Base of the funicle is attached with the placenta. The point of attachment of funicle to the body of the ovule, very important. The stalk or funicle attached to the body of the ovule is known as hilum. So you have to remember the gap or the distance between the funicles and body of the ovule. It's called hilum. It represents the junction between the ovule and funicle. So now you can see this diagram here. ஸோ உங்களுக்கு சொன்னது தான் என்னென்னா முதல் டயக்ராம் பாருங்கள், அதுதான் ஒரு கார்பல், ஒரு பிஸ்டலுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துட்டோம். கீழே வந்து உங்களுக்கு பல்ஜாக பருத்து காணப்படுது பார்த்தீங்களா, அது தலாமஸ். அதோட நீட்சியாக தொடர்ச்சி காணப்படுவது ஓவரி. அந்த சூலகத்துக்குள்ளே தான் உங்களுக்கு ஓவியில் இருக்குன்றது பார்க்குறோம். அப்போ நீட்சி அடைந்து ஒரு குழல் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியது சூலகத்தண்டு ஸ்டைல். மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாவரத்துடைய பிஸ்டிலுக்கும் ஒவ்வொரு வகையான சூலக முடி காணப்படும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அதாவது பிஸ்டில் ஒரு ஸ்டிக்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீமேல் ப்ளவர்லையும் ஒரே மாதிரி இருக்காது. அடுத்த டயக்ராம் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக, அதாவது அந்த ஸ்டிக்மா ரீஜனை மட்டுமே உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அந்த சர்ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலோடைய அந்த ஸ்டைல் ரீஜனுக்கு மேலே நல்லா பரவி காணப்படக்கூடிய அமைப்பில் தான் அது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு அந்த போலன் கிரைன்ஸ் மகரந்த துகள்கள் லேண்ட் ஆகணுன்றதுக்காக. அடுத்த டயக்ராம் பாருங்கள் சி. இது வந்து கார்பல்ஸ். இப்போ நம்ம என்னென்னா ஒரு மலரில் வந்து ஒரே ஒரு கார்பல் இருக்கும், அது மோனோ கார்பலரி. ஒரே கார்பல் மட்டும் இருந்தால். அதே நிறைய கார்பல்ஸ் இருந்தால் அதை மல்டி கார்பலின்னு சொல்கிறோம். இல்லை 2 கார்பல் மட்டும் இருந்தால் நம்ம அதை பை கார்பலின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படின்னா அந்த ஃப்ளவருடைய அதோடைய தேவையை பொறுத்து ஒவ்வொரு தாவரம் அதோடைய கார்பலுடைய எண்ணிக்கையை வந்து கூட்டும். ஆனால் அது நிரந்தரமாக அதே மாதிரி தான் இருக்கும், எந்த மாறுபாடும் அடையாது. அதோடைய ஸ்பீஷியஸ்க்கு வந்து மோனோ கார்பலின்னா கண்டிப்பாக அது மோனோ கார்பலரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போது நிறைய கார்பல்ஸ் நிறைய ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவராக இருக்கும்பொழுது அந்த ஃப்ளவர்லேருந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கார்பல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவியில் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கும். இப்போ அடுத்த டயக்ராம் பாருங்கள், டின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஒரே ஒரு ஓவிலுடைய ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல ஒரு ஸ்டாக்கு, அதாவது அந்த தழும்பு பகுதி நம்ம தமிழில் சொல்கிறோமா இல்லையா, அந்த தழும்பு பகுதியும் அந்த பாடி ஆஃப், அதாவது ஓவியலுடைய அந்த உடல் பகுதி இணைக்கக்கூடிய அந்த பகுதி பாருங்க ஹைலம் போட்டிருக்கா. அப்போ ஒரு ஃபியூனிக்கலையும் பாடி ஆஃப் தி ஓவியலை இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் ஹைலம் கொடுத்துருக்கு. டயக்ராம் பாருங்க, அதில் மார்க் பண்ணியிருக்கோம் ஹைலம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். அந்த ஃபியூனிக்கலும் அந்த பாடி ஓவியலும் இணையிற இடத்துல அது நடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோபைல்ன்ற ஒரு பகுதி இருக்குது. அதாவது அந்த மைக்ரோபைல் என்பது அதன் வழியாக மைக்ரோபைல் சிறு துளை, அந்த துளையின் வழியாக தான் போலன் கிரெயின்ஸ் மகரந்தங்கள் உள்ளே சென்றடைய முடியும். அப்போது இது ஒரு ஓவியூவில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ரியோ சாக்கில் போயிட்டு உங்களுக்கு அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும். அப்போ அந்த மைக்ரோபைல் எண்டில் இருந்து உள்ளே போகணும். அப்போது டயக்ராம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஓவியோட வெளிப்புற பகுதிக்கு அவுட்டர் இன்டெகுமெண்ட் சொல்கிறோம், உட்புற பகுதிக்கு இன்னர் இன்டெகுமெண்ட் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து அந்த ஓவியோட உட்பகுதியில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலஸ் என்ற திசுக்கள் இருக்கும். இந்த நியூசிலஸ் திசு என்னன்னா ஒரு எம்ப்ரியோ சாக்கோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவை உணவை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த நியூசிலஸ் டிஷ்யூ சுற்றி நியூசிலஸ் டிஷ்யூக்கு நடுவில் இருக்கக்கூடியதான்
எம்ப்ரியோ sac. அப்போ ஒரு ஓவியல்ல என்னென்ன பகுதியில் இருக்கும் உங்களுக்கு கேள்வி கேட்கும்பொழுது, நடுவில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ sac, அதை சுத்தி இருக்கக்கூடிய nucellus tissue, அதன் பிறகாக இன்னர் இன்டெகுமெண்ட், அவுட்டர் இன்டெகுமெண்ட், ஃபைனலா அந்த மைக்ரோபைல் எண்ட். ஸோ இந்த பாடிய இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம குடுக்குற பெயர் தான் அதாவது ஹைலம். ஹைலம் தான் ஒரு பாடி ஆஃப் ஓவியலையும் ஃபியூனிக்குலையும் இணைக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு எது துருவத்துல இருக்கு பார்த்தீங்களா? அந்த துருவத்துல நம்ம குடுக்குற பேர் தான் சலாசல் எண்ட், அதாவது சலாசல் போல். சலாசல் முனைப்பகுதி என்று அழைக்கப்படும். ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, தலைகீழாக அமைந்த சூளுடன் சூலகக் காம்பு. அந்த சூலகக்காம்பை ஃபியூனிக்கல்னு சொல்றோம். அப்போ அந்த சூலகக்காம்பு ஒட்டி இடத்தில் உருவாகும் விளிம்பு பகுதிக்கு நம்ம குடுக்குற பேர் தான் சூல் காம்பு வடு அல்லது ராம்ஃபி எனப்படும். அப்போ சூலக்காம்பு ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா? அந்த விளிம்புக்கு ஒரு பேர் இருக்கு. அது 2ம் இணைத்த பகுதிக்கு ஹைலம்னு சொல்றோம். அந்த விளிம்பு பகுதிக்கு மட்டும் நம்ம குடுக்குற பேர் தான் சூலக காம்பு வடு அல்லது ராம்ஃபி. இதுவும் கேள்வி கேட்பாங்க. சூலக்காம்பு ஒட்டிய இடத்தில் உருவாகும் அந்த விளிம்புக்கு பேர் தான் சூலக்காம்பு வடு. அப்போ சுள்ளின் மையத்துல என்ன இருக்குன்னு கேட்டேன்னா, அதுதான் நான் எம்ப்ரியோ சாக்ன்னு சொல்றோம். இந்த எம்ப்ரியோ சாக் வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் டிஷ்யூ எல்லாமே பேன்கைமா செல்லால் ஆனது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சூலக அறைகள், அதாவது அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட் சொல்லக்கூடிய சூலக அறைகளால் இந்த சூழ் திசு பகுதி அண்ட் சூழ்துளையும் இருக்காது. அதாவது சூழ அறையால் சூழப்படாத ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சூழ்துளை மட்டும்தான். மற்ற எல்லா பகுதியிலும் அந்த சூழறை காணப்படும். அப்போ சூழ் திசுவா இருக்கட்டும், இல்லைன்னா சூழ் அறை மற்றும் சூழ் காம்பு ஆகியவை சந்திக்கும் அல்லது இணையும் பகுதிக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் சலாசா என்று பெயர். ரொம்ப முக்கியம். ஒரு சூழ் திசு, அதாவது நியூசிலா டிஷ்யூ, சூழ் அறை, அதை அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட், சூழ் காம்பு, அதாவது அது ஸ்டாக் ஃபியூனிக்கல் சொல்றோம். இது எல்லாமே சந்திக்கும் அல்லது இணையும் பகுதிக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் சலாசா. In an inverted ovule, the funicle is adnate to the body of the ovule, forming a ridge called rhamphy. The body of the ovule is made up of central mass of embryo sac, that is central mass of parenchymatous tissue called nucellus, which has large reserve food material used to the formation of embryo sac. The nucellus is enveloped by one or two productive covering called integument. Integuments enclose the nucellus completely except at the top where it is free and forms a pore called micropyle. So the integument it's not present in the micropyle end. அடுத்து என்ன பார்க்குறோம்னா, பாதுகாப்பு உறை சூளுரை எனப்படும். அதாவது integument சொல்றோம்ல, அது ப்ரொடக்டிவ் லேயர். அந்த பாதுகாப்பு உறை தான் நம்ம சூளுரைன்னு சொல்றோம். இப்போ அந்த சூளுரை மட்டும் காணப்பட்டாது, அதாவது ஒரே ஒரு சூளுரை மட்டும் இருந்துச்சுன்னா, அது நம்ம கொடுக்குற பேர் ஒற்றை சூளுரை, சூள் என்றும். அதுவே 2 சூள் அறைகள் இருந்தா, அது அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா, இரு சூளறை, சூள் என்றும் அழைக்கப்படும். இப்போ இந்த அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட், அந்த சூழ் அறைகள் சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் டிஷ்யூ திசுக்கள் இருக்குல்ல, பேரன்கைமா திசுக்கள், அந்த திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோபைலார், அதாவது ஒரு சிறு துளை, அந்த சிறு துளை பகுதியில மட்டும் அந்த சூழ் அறைகள் இல்லைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவை நோக்கின்னு சொல்லும்போது, ஒரு சிறியதாக அந்த இன்டெகுமெண்ட்டும், அவுட்டர் இன்டெகுமெண்ட்டும் இன்னர் நடுவும் ஒரு சிறு பகுதியாக காணப்படும். அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துளையின் வழியாக தான் போலகைன்ஸ் உள்ள வருதுன்னு சொல்றோமா இல்லையா? இந்த இடத்துல தான் உங்களுக்கு முட்டையும், அதனோட சேர்ந்து சினஜிட்ஸ் போன்ற அமைப்பும் காணப்படும். கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நியூக்ளியஸுடைய ஒரு முனைப்பகுதியில வந்து சூழறைகள் காணப்படாது. அந்த பகுதியில அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான செல்கள் எது என்று கேள்வி கேட்கும் பொழுது, நடுவில் முட்டையும், 2 பக்கத்திலும் 2 சினஜிட்ஸ் செல்களும் காணப்படும். அப்போ இந்த அமைப்பை தான், இந்த கருப்பை அல்லது எம்ப்ரியோ சாக், அதை நம்ம பெண் கேமிட்டோஃபைட் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பெண் கேமிட்டோஃபைட், அப்படி இல்லைன்னா கருப்பை என்பது ஒரு ஓவியலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன்ல, அதாவது பால் இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு இன செல் ஆகும். The ovule which 1 or 2 integuments are said to be unitegmic or bitegmic ovule respectively based upon the integuments. 1 integuments or 2 integuments. The basal region of the body of the ovule where the nucellus, the integuments and the funicle meet or merge is called salasa. So there is a large oval sac-like structure in the nucellus towards the micropyle end called embryo sac or female gametophyte. This female gametophyte, which consists of central egg cell, 2 synagogues in the
in the near to the egg cell, and that forms the embryo sac structure. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா நியூசிலஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நியூசிலஸ் தான் வந்து ஒரு ஃபுட் ரிசர்வாயராக இருக்குன்றோம். அதாவது இந்த எம்ப்ரியோ சாக்கோட டெவலப்மெண்ட்டுக்கான உணவை தரக்கூடியது எதுன்னு பார்க்கும்பொழுது இந்த நியூசிலஸ் டிஷ்யூ தான். இப்போ இதனுடைய செயல்பாடு என்பது ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. எப்படின்னா மெகாஸ்போருடைய வளர்ச்சிக்கு. ஏன்னா ஒரு மெகாஸ்போர் தான் உங்களுக்கு கருப்பையாக உருமாற்றம் அடைகிறது. அப்போ ஒரே ஒரு ஸ்போர்ல இருந்து எப்படி இவ்வளோ பெரிய எம்ப்ரியோ சாக்குன்ற ஒரு அமைப்பு உருவாதுன்னு பார்க்கும்பொழுது இந்த நியூசிலஸ் டிஷ்யூ கொடுக்கக்கூடிய அந்த உணவின் மூலமாகத்தான். அப்போ ஒரே ஒரு மெகாஸ்போர் செல் வந்து பகுப்படையுது. மைட்டாசிஸ் பகுப்படைந்து 2 செல்லா மாறுகிறது. இந்த 2 மெகாஸ்போர் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் 4 நிலை செல் நிலைக்கு மாறுது. ஸோ இதே மாதிரி அது என்ன ஸ்டேஜ் வருதுன்னு பார்க்கும்போது இறுதி கட்டத்தில் வந்து அது 8 நிலை செல்களை வந்தாலும் மீதி ஒரே ஒரு செல் வந்து ஒரே செல்லுக்குள்ள உட்கருக்கள் இணைக்கப்பட்டு மீதி இருக்கக்கூடிய 6 செல்களில் 3 செல்கள் எதிரெதிர் துருவங்கள். அப்போ மொத்தம் 6 செல்கள் வந்து எதிரெதிர் துருவத்தில் 3 செல்களாக சென்றடைந்து விடும். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த 2 உட்கருக்கள் வந்து ஒரே நிலையிலே இணைந்து ஒரே செல்ல அமைந்திருக்கும். அதனால தான் ஒரு கருப்பையில் இருக்கக்கூடிய மொத்த செல்களின் அளவு என்னன்னு கேள்வி கேட்கும்போது 7 செல் நிலை, ஆனால் உட்கருக்கள் மட்டும் 8 நிலை. ஏன்னா ஒரே ஒரு செல்ல 2 உட்கருக்கள் இணைந்து காணப்படுவதால். அப்போ சில சிற்றினங்களை வந்து பார்க்கும்போது யூனிடெக்மிக், அதாவது டெனுலிசிலேட் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா உட்புற அடுக்கு கருப்பைக்கான ஊட்டப்பணியை செய்வதற்கு சிறப்புத்தன்மை பெற்று காணப்படுகிறது. எல்லா ஸ்பீஷீஸ்லும் கிடையாது, சில ஸ்பீஷீஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிடெக்மிக் சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த அறை வந்து உட்புற அடுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பைக்கு உணவை தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எண்டோதீலியம், இந்த எண்டோதீலியம் அல்லது ஒட்டுறுப்பு டப்பீட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா டப்பீட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க பார்க்குறோம்னா ஆண் கேமிட்டோஃபைட்டை தான் பார்ப்போம். இங்க அதே மாதிரி ஒரு ஒட்டுறுப்பு, அதாவது ஒட்டுறுப்பு மாதிரி ஒரு பகுதி காணப்படுகிறது. அந்த ஒட்டுறுப்பு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எண்டோதீலியம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ எடுத்துக்காட்டா இந்த எண்டோதீலியம் இதில் எல்லா தாவரத்துலையும் இல்லை, சில தாவரங்கள் மட்டுமே. எடுத்துக்காட்டா ஆஸ்ட்ரேசி குடும்பத்திலையும் இருக்கட்டும், அது அதில் இன்னொன்று ஸ்போரோஜெனஸ் செலின், அதாவது ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த ஆஸ்ட்ரேசி தாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூவில் வந்து இந்த ஒட்டுறுப்பு காணப்படும், இந்த எண்டோதீலியம் அமைப்பு காணப்படும். அப்போ இந்த அமைவிடத்தை அடிப்படையில் வந்து சூழலை நம்ம 2ஆ வகைப்படுத்தலாம். எப்படின்னா ஒட்டுறுப்பின் அமைப்பில் சூழத்தை நம்ம 2 வகையாக பிரிக்கப்படும். It develops from the functional megaspore formed within the nucellus. In some species like a unitecmic nucellate, the inner layer of the integument may become specialized to perform the nutritive function for the embryo sac and is called as endothelium or integumentary tapetum. So what is integumentary tapetum? It's a specialized region of the inner integument which gives the nutrition to the embryo sac. So for example, for this type of megaspore, it's a Asteraceae family. There are 2 types of ovule based on the position of the sporogenous cell. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சூழ் திசுக்கள் இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெருவித்தார்கள் ஒரு மெகாஸ்போராக இருக்கும் போது அதோடைய செல்ல புறத்தோல்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து ஒரே ஒரு அடுக்காக சூழ் திசுவால் சூழப்பட்டிருந்ததுன்னா ஒரே ஒரு அடுக்கு புறத்தோல் திசு தான் இருக்குன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற மெல் சூழ் திசு அல்லது நியூசிலேட் அது நம்ம என்ன சொல்கிறோம் மெல் சூழ் திசுன்னு சொல்கிறோம். அதுவே இவ்வகை சூழ்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறிய சூழ் திசுவை கொண்டிருக்கும். வித்துருவாக்கம், அதாவது மெகாஸ்போர் செல்கள் வந்து புறத்தோல் அடியில் கீழ்ப்பகுதியிலிருந்து தோன்றினால், அப்போ ஒரே ஒரு அடுக்காக மட்டும் புறத்தோல் பகுதியிலிருந்து வித்துருவாக்கம் இருந்துச்சுன்னா அது மேல் சூழ் திசுன்னு சொல்கிறோம். அதுவே வந்து புறத்தோலுடைய கீழ்ப்பகுதியில இருந்து அந்த சூழ் உருவாகுனா அது தடி சூழ் திசு என்று அழைக்கிறோம், அதாவது கிராசி நியூசலேட் என்று அழைக்கப்படும். இந்த வகைய சூழ்கள் வந்து பொதுவாக அதிக சூழ் திசுக்களை கொண்டிருக்கும். எதுனா இந்த மென் சூழ் திசுவாக இருக்கட்டும், இல்லைனா தடி சூழ் திசுவாக இருக்கட்டும், இந்த சூழ் திசுக்களில் இருக்க சூழ்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக சூழ் திசுவை கொண்டுள்ளதாக இருக்கும். இப்போது இந்த சலாசா பகுதின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதாவது இன்டெகுமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைய அதோடைய ஓவியலுடைய முக்கியமாக வெளிப்புற அடுக்கு மற்றும் உட்புற அடுக்கு, அதாவது அவுட்டர் இன்டெகுமெண்ட், அதுக்கப்புறம் இன்னர் இன்டெகுமெண்ட், அந்த வெளிப்புற அறை உட்புற அறை, இது எல்லாமே இணைந்து காணப்படக்கூடிய அந்த பகுதியை நம்ம சலாசான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த சலாசா வந்து கருப்பையின், அதாவது சலாசா மற்றும் கருப்பையின் இடையே சூழின் அடிப்பகுதியில் காணப்படும் செல் தொகுப்பு ஹைப்போஸ்டேஸ். அப்போது 2த்துக்கும் நடுவில் எதுக்குன்னா சலாசாவும் கருப்பைக்கும் இடையில்
சூழின் அடிப்பகுதியில் காணப்படும் செல் தொகுப்பு நம்ம கொடுக்குற பெயர் தான் ஹைப்போஸ்டேஸ் என்று அழைக்கப்படும். சூழ்துளை சொன்னால் மைக்ரோபைல் எண்டு. அந்த சூழ்துளைக்கும் கருப்பை அதாவது எம்பிரியோசேக் அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடக்கூடிய அந்த தடித்த சுவருடைய செல்லுக்கு எபிஸ்டேஸ் என்று அழைக்கப்படும். அப்போது சலாசா பகுதியில் இருக்கக்கூடியது ஹைப்போஸ்டேஸ், அதே மைக்ரோபைல் எண்டு கிட்ட இருக்கக்கூடியது எபிஸ்டேஸ். இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த எபிஸ்டேஸ்ன்றது சூழ்துளை அருகில் இருக்கக்கூடியதா, அதே மாதிரி ஹைப்போஸ்டேஸ்ன்றது சலாசா பகுதி கிட்டே இருக்குதா, சலாசா மற்றும் கருப்பையின் இடையில இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்கப்படும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோன்னா, இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ ஆஃப் தி T nucellate type. That means the T nucellate type is a single layer of nuclear tissue. Normally, T nucellate ovules have very small nucellus. Ovules with a subhypodermal sporogenous is called quasi-nucellate type. A group of cells found at the base of the ovule between the salasa and embryo sac is called hypostase. Whereas the thick-walled cells found above the micropyle and above the embryo sac it's called எபிஸ்டேஸ். ஸோ இப்போ நம்ம என்ன டயக்ராம் பார்க்குறோம்னா, இதுதான் சூழினுடைய அமைப்பு. அதாவது ஒரு சூலகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த சூழ் அமைப்பில் எந்த பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த போலன் டியூப் வந்து என்ட்ரி ஆகுது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே பொதுவாக ஒரு காரியம் பார்க்கக்கூடியது என்னென்னா, ஒரு சூலக காம்பு வடு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்னென்னா ஒரு ஃபியூனிக்கல். அதாவது ஃபியூனிக்கல் என்பது ஒரு அதாவது ஓவியலுடைய ஒரு பகுதி நமக்கு தெரியும். அந்த சூழ் அமைப்பில் அந்த ஓவியல் அல்லது சூழோட அமைப்பில் உங்களுக்கு அந்த பாடி ஆஃப் ஓவியலோட அட்டாச் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம ஹைலம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோன்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த சூழ் அமைப்பில் முக்கியமானதாக நம்ம கருதப்படுறது என்னென்னா, அந்த நடுப்பகுதி ராம்ஃபீட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நடுப்பகுதி ராம்ஃபி அது அந்த சூழ் காம்பு வடுன்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த பகுதியில் உங்களுக்கு வளைந்து காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் வாஸ்குலர் டிஷ்யூ, வாஸ்குலர் இழுவை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக அந்த வாஸ்குலர் கற்றல் எதுக்காக இருக்குன்னு பார்க்கும்பொழுது அது டிரான்ஸ்போர்ட், அதாவது உங்களுக்கு அது கடத்துவதற்காக தான் இருக்குது. நீரையும் உணவையும் கடத்துவதற்கு. ஒரு தாவரமானது அதனோட வளர்சிதை மாற்றத்துக்கு மட்டும் கிடையாது, அதனுடைய எல்லா விதமான பணிகளுக்குமே அதுக்கு நீரும் உணவும் தேவைப்படும். அந்த நீர் மற்றும் உணவு தேவைக்கு கண்டிப்பாக அந்த வாஸ்குலர் கட்டையில் மூலமாக தான் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு பூ தன்னுடைய வளர்ச்சி நிலையில் அது மெகாஸ்போரில் இருந்து பகுப்படைந்து அது ஒரு எம்பிரியோசேக்காக மாறணும்னா அதுக்கும் ஊட்டச்சத்து தேவைப்படும், அதுக்கும் நீர் தேவைப்படும். அந்த நீரும் அந்த ஊட்டச்சத்துமானது அதாவது வாஸ்குலர் இழுவை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வாஸ்குலர் திசுக்கள் மூலியமாகத்தான் உங்களுக்கு அந்த நியூசிலஸில் போய் சென்றடையும். இப்போ அந்த நியூசிலஸ் டிஷ்யூலேருந்து ஒரு செல்லுக்காக அந்த நீரும் உணவானது கடத்தப்படும் பொழுது அந்த இறுதியாக அந்த உணவானது இந்த எம்பிரியோசேக் கருப்பையினால் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த முறையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு சூலக வட்டம் என்பது ஒரு இனப்பெருக்கத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பெண்ணுறுப்பு, அது மலருடைய ஒரு பெண்ணுறுப்பாக கருதப்படுகிறது. அப்போது இந்த பிஸ்டில் அல்லது கார்பிள் என்பது வெவ்வேறு விதமான ஒரு வடிவங்களை கொண்டதாகவும் இருக்கும். என்னது, அதாவது பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் வந்து மைக்ரோபைல் இருக்கும், இல்லைனா பக்கவாட்டில் வந்து அந்த சூழ்துளை பகுதியில் இருக்கலாம். இதன் அடிப்படையில் நம்ம வெவ்வேறு வகையில் இந்த ஓவியலை வந்து நம்ம வகைப்படுத்த முடியும். அப்போ ஒரு சூலகத்துடைய வளர்ச்சி என்பது அதனுடைய நுசலார் டிஷ்யூ கொடுக்குற ஊட்டச்சத்தை பொறுத்து இருக்குது. ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆண் கேமிட்டோஃபைட்டோடைய வளர்ச்சிக்கு, அதாவது ஒரு போலன் கிரெயின்ஸ் மகரந்த துகள்களுடைய உற்பத்திக்கான உணவை தரக்கூடியது டப்பீட்டம்ன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு ஃபீமேல் கேமிட்டோஃபைட், ஒரு பெண் கேமிட்டோஃபைட்டுக்கு உணவை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய திசுக்களுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் நுசலார் டிஷ்யூ. அப்போது இந்த நுசலார் டிஷ்யூ இல்லைன்னா இந்த எம்பிரியோசேக்ன்ற ஒரு அமைப்பே உருவாக முடியாது. அப்போ எம்பிரியோசேக் என்பது உருவாக்கும் என்றால் இறுதி நிலையில் அது கருவுறுதலுக்கான ஒரு செல் தொகுப்பாக கருதப்படுகிறது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னு பார்க்கும்பொழுது சூலக வட்டம் என்றால் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு சூலக வட்டம் அதாவது பிஸ்டில் அல்லது கார்பிள், இதில் 3 பகுதியில் உள்ளடக்கியதுன்றதை பார்த்தா, ஒன்று ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, சூலகப்பை, சூலகத்தண்டு, சூலகமுடி. இதில் உங்களுக்கு சூலகப்பை வளர்ச்சி அடைந்து அமைவது தான் சூலகத்தண்டுன்னு பார்க்குறோம். அதனுடைய முனைப்பகுதியில் இருக்கக்கூடிய தடித்த ஒரு உங்களுக்கு அதாவது இறகு போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியதான் சூலகமுடின்றதையும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ஓவியல் அதாவது சூலகத்தோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.